ஜோம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு சிட்டியில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட நாயும் ஒரு காரில் தனியாக போயிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோ அந்த காரில் போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோட நாய் ஏதோ ஒன்று நோட் பண்ணுது. உடனே ஹீரோவும் என்னன்னு கேட்குறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மான்கூட்டம் நம்ம ஹீரோட காரை கிராஸ் பண்ணி அந்த சிட்டிக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க. உடனே ஹீரோவும் அந்த மான்கூட்டத்தை விரட்டிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு டிவைடரை தாண்டி அந்த மான்கூட்டம்லாம் போயிட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் காரன் பண்ணிட்டு அந்த மான்கூட்டத்தை தேடி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரே ஒரு மான்முட்டங்க நின்று ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கப்ப ஹீரோ அதை சுடலாம் பார்க்குறப்ப டக்குன்னு ஒரு சிங்கம் வந்து அந்த மானை வேட்டையாடும் செய்யுது. ஹீரோ அந்த சிங்கத்தை கொண்டு அந்த மானை எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறப்ப அங்கே ஒரு குட்டி சிங்கமும் ஒரு ஆண் சிங்கமும் வருது. ஃபேமிலியாக இருக்க அந்த சிங்கத்தை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவன் வாட்சில் 5:30 ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்குது. ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சூரியன் மறைய போகுதுன்னு அங்கேருந்து கிளம்பி அப்படியே போகிறான். வீட்டுக்கு போகும்போது கூட அவனோட ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட படியெல்லாம் தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு பழைய ஷோ டிவியில் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் நாயை குளிக்க ஊற்றிக்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் ஏதோ ஒரு அலாசம் அடிக்குது. உடனே ஹீரோ அங்கேருந்த டோர் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் அவன் நாயும் அவன் டப்புக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோ ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரூம்குள்ளே அவன் நாயை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அந்த ரூம்குள்ளே போகிறான். நம்ம ஹீரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் போல் இந்த ஜோம்பி வைரஸ்க்கு எப்படியாச்சும் மருந்து கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்ணி அவன் டெய்லி என்ன நடக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு துணியை வளர்க்கணும்னா உள்ளே பார்த்தா அந்த ஜோம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட நிறைய எலிகளை பிடிச்சி வச்சு அதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஹீரோ ஒவ்வொரு எலியாக பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோ கொடுத்த மாற்று மருந்து ஒரே ஒரு எலிக்கு மட்டும் வேலை செஞ்சிருக்கு. நல்லா எடுத்துகிட்டு அவன் நாயை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். சாப்பிட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வேட்டையாட பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மானை மட்டும் துளி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோட நாயும் அந்த மானை விரட்டிட்டு ஒரு இருட்டு ரூம்குள்ளே போயிடுது. உடனே ஹீரோ உள்ளே போகாத நான் நாயை கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நாய் அதுக்குள்ளே உள்ளேயும் போயிடுது. உடனே ஹீரோவும் ஒரு கண் எடுத்துகிட்டு அந்த இருட்டு ரூம்குள்ளே போகிறான். இப்படி ஹீரோ உள்ளே போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா படியெல்லாம் ரத்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்க விரட்டிட்டு வந்த மானு அந்த இடத்துல செத்து கிடக்கு. உடனே ஹீரோவும் நம்மளை தவிர வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஜோம்பிஸ் எல்லாம் 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்குங்க. உடனே ஹீரோ பயந்துட்டு அப்படியே பின்னாடி மெதுவாக வந்துகிட்டு இருக்கான். ஹீரோட நான் எதையோ பார்த்து பயந்து அப்படி நின்றுட்டு இருக்கு. ஹீரோ என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவன் ஹீரோ கடிக்க வரான். ஹீரோ என்ன சுட்டாலும் அவன் சாகாமல் நம்ம ஹீரோ பின்னாடி விரட்டிகிட்டே வரான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம் பார்க்குறப்ப அந்த ஜோம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவன் நம்ம ஹீரோ கடிக்க பார்க்குறான். ஹீரோ மாடியில் குதிக்கவும் செய்கிறான். வெளியே இருக்க வெயில் பட்டணும் அந்த ஜோம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவன் அப்படியே அந்த வெயில் தாங்க முடியாமல் அங்கேயே இறந்தும் போகிறான். ஹீரோவும் அந்த ஜோம்பிஸில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சனால அங்கே ஒரு ட்ராப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவனோட பிளட்டு மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு அதை அந்த இடத்துல போட்டு அதை உடச்சி விட்டுறான். பிளட்டை சாப்பிட வந்த ஒரு ஜோம்பி ஒன்று நம்ம ஹீரோ வச்ச ட்ராப்பில் மாட்டிக்கவும் செய்யுது. உடனே ஹீரோ அவன் கையில் வச்சிருந்த கண்ணை வச்சு அதை தலையில் அடித்து அதை மயங்க வச்சிடறான். இந்த ஜோம்பியை காப்பாற்றுறதுக்காண்டி உள்ளேருந்து ஒரு ஜோம்பி ஒன்று வெளியே வருது. பகல் நேரனால அந்த வெயில் அது மேலே பட்டு அது ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக எரியவும் செய்யுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக்காகவும் செய்கிறான்.